உயிர் ஆர்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் கண்ணப்பன். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பகுதியில் வள்ளியரசல் என்ற கிராமத்தில் நாங்கள் இருக்கோம். என்னுடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா யோகம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவத்துக்குள்ளே போகிறேன். எங்கேன்னா புலவர் ராமகிருஷ்ண ஐயாவுடைய ஆசிரமம் திருநெல்வேலி மாவட்டம் சிவசைலத்தில் போய் அடிக்கடி கற்றுக்குறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அக்குப்பஞ்சர் மருத்துவம் வந்து கோயம்புத்தூரில் இயற்கை குமார்கிட்ட கற்றுக்குறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் திண்டுக்கல்ல வெள்ளைச்சாமி ஐயாக்கிட்ட வந்து ஒரு வருட கால பயிற்சி எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருமந்திரத்துக்குள்ளே போகிறோம். இப்படி ஒரு 10-15 ஆண்டுகளாக எங்களுடைய பயணம் இருக்குது. என்னுடைய துணைவியாரும் யோகாசிரியராகவும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயங்களை எல்லாமே நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் மிக முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவிட விரும்புகிறேன். இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த பஞ்சபூத சக்தி தான் இந்த உடம்பு, இந்த பஞ்சபூத சக்தி தான் உணவு, இந்த பஞ்சபூத சக்தியில் மாறுபாடு ஏற்படுத்துகிறது தான் நோய். அப்போது இந்த பஞ்சபூத சக்தியை மையமாக கொண்டது தான் இந்த இயற்கை மருத்துவம். இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா மண்குளியல், வாழை இலை குளியல், நீராவி குளியல், தொட்டி குளியல், இடுப்பு குளியல் அப்படின்லாம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா உணவு விஷயம். இந்த உணவு வந்து ஒழுங்குபடுத்துறது. இப்படி பண்ணும் பொழுது கூட வந்து நாங்கள் சித்த மருத்துவத்தில், மூலிகை மருத்துவத்தில் வந்து சில தலைகள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதையும் நாங்கள் இணைச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா பொருளாதார செலவு ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பை வந்து காயகல்பமாக மாற்றிக்கக்கூடிய சில இளத்தலைகள்லாம் நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நாங்கள் இந்த வள்ளியரசல் கிராமத்தில் எங்களுடைய சிறு அந்த தோட்டத்தில் வந்து பயிரிட்டு ஜனங்களுக்கு மருத்துவம் செய்யலான் இருக்கோம். இப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய மனமும் ஒரு சீரழியுது. ஒரு வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு வந்து இந்த செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து எல்லா இடங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா சுவை மருத்துவத்தில் வந்து எல்லா உறுப்புகளை பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கான கல்வி இருக்குது. இதையோடு ஒப்பிட்டு நாங்கள் எல்லா இடங்களுக்கும் இதை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அங்கங்கே ஒரு இந்த மாதிரியான மையங்கள் உருவாக வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே நாங்கள் தங்கிறதுக்கான சூழ்நிலை அமைக்கப்பட்டிருக்குது. இந்த அமைக்கிறதுக்கும் இன்னும் கூடுமான காலங்கள் பிடிக்குது. அதனால் அவங்கவுங்க ஊர்களில் சின்ன சின்ன மூலிகைகள் வளர்க்குறது, இயற்கை மருத்துவத்தை சொல்கிறது, குறிப்பாக வந்து இந்த மண்குளியல் போடுற மாதிரியான வழிமுறைகளை பண்ணுறது, மாரியாத்தாளுக்கு மண் பூசி குளிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் மருத்துவமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ரொம்ப எளிமையாக இருக்குது, மக்களுக்கு பயனுடையதாக இருக்குதுங்க தெரிவிச்சுக்கிட்டு, இது எல்லா இடங்களுக்கும் பரவணுங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பஞ்சபூத மருத்துவமான இயற்கை மருத்துவத்தை, யோக மருத்துவத்தை, வாழ்வியல் கல்வியை பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த முன்முயற்சியில் யாரெல்லாம் பங்கு கொள்ளணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான வாழ்வியல் மையங்களை வந்து அமைச்சு உங்களுக்கான பொருளாதாரத்தையும் அதில் ஈட்டிக்க முடியும், உங்களுக்கான தொழிலாகவும் அமைச்சிக்க முடியும். அதே சமயத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு மருந்தில்லா மருத்துவத்தை கொண்டு சேர்த்துறதுக்கான ஒரு பெரிய புண்ணிய காரியமாக இருக்குங்கிறத இதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் சில மூலிகைகள், நேரடியாக அந்த மூலிகைகளை வந்து எடுத்து பயன்படுத்துறதுக்கான மூலிகைகள்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அதையும் சொல்லித்தரதுக்காக வேண்டி நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் தொந்தரவுகள், உள்ள தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா எங்களை வந்து அலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய உடல் தொந்தரவுகளை பொருளாதார செலவு இல்லாமல் ரொம்ப எளிய முறையில் நாங்கள் சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறோம். எந்த நேரம் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு எண் 93 85 68 41 88. வணக்கம்.